2020 மேஜரா நான் பார்த்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். பட் இந்த லாஸ்ட் இயர்ல வந்து எங்களோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மூலமா எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸும் நாங்கள் ஒர்க் பண்ற கிளைண்ட்ஸ் இது மாதிரி ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ல அதுவும் அதிகமாகுது. வந்தா வருது, வரலன்னா பரவாயில்ல, நான் இவ்வளோ நாள் சம்பாதிக்கல. ஸோ உங்களுக்கு அந்த ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் மைண்டு. அது ஓகே, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எடுக்க முடியும்னா ஃபைன். நான் அமேசான்ல வைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அமேசான் ஆட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை ப்ராஃபிட்டபிளா மாத்துங்க. அடுத்து ஃப்ளிப்கார்ட் ஆட்ஸ் ஸ்லோவா போங்க. பட் இது எல்லாமே ஒரே டைம்ல நான் பண்ணணும்னு சொல்ல வரல. பட் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கும்போது சப்ளையர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்க கேட்டா அதை கரெக்டா ஹானஸ்டா கொடுக்கணும். ரொம்ப அவங்க எத்திக்ஸ் ஃபாலோ பண்றவங்களா இருந்தா நீங்க எவ்வளவு நாள் வேணா அசோசியேஷன் வச்சுக்கலாம். ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனா கூட. ஒரு பொருள் நம்ம சேல் பண்றோம், இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்றோம் அப்படின்னாலே அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க பார்வைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நம்ம கொடுக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் சோஷியல் மீடியாவில் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். இ-காமர்ஸை பொறுத்த வரைக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்றதா இருக்கட்டும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும்? ஓகே, ஸோ பிராண்ட் எடுத்துட்டு போறதுக்கு இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் அந்த 2020 நாங்கள் நிறைய டெஸ்டிங்கும் பண்ணியிருக்கோம். ஸோ சில பிராண்ட்ஸ் நாங்கள் ஒர்க் பண்றவங்க ஏர்போர்ட் ஆட்ஸ் பண்றாங்க, நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் பண்றாங்க, ரேடியோ ஆட்ஸ், அதாவது எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அமேசான்ல வைக்கிறீங்களா, அமேசான் ஆட்ஸ் பண்ணுங்க. ஃப்ளிப்கார்ட்ல வைக்கிறீங்களா, ஃப்ளிப்கார்ட் ஆட்ஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு மார்க்கெட் பிளேசஸ்க்கும் ஆட்ஸ் இருக்கு, அதை தனியா யூஸ் பண்ணுங்க. அதை தாண்டி பட்ஜெட் இருந்தா ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். அப்புறம் இன்னொன்று வந்து 2020 மேஜரா நான் பார்த்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். நாங்கள் ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த லாஸ்ட் இயர்ல வந்து எங்களோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மூலமா எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸும் நாங்கள் ஒர்க் பண்ற கிளைண்ட்ஸ் இது மாதிரி ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ல அதுவும் அதிகமாகுது. ஏன்னா நம்ம ரொம்ப இந்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்க்கு அடிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடியே நாங்கள் பண்ணியிருக்கோம், பட் இவ்வளோ ரிசல்ட்ஸ் இல்லை. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒன்று பார்க்குறோம், அவங்க ஒரு சொல்றாங்க இந்த பொருள் நல்லா இருக்குன்னா உடனே அங்க போய் பிசிக்கலா விசிட் பண்றோம், இல்ல வாங்குறோம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்கிறது இப்போ எல்லாமே. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் பிசிக்கல் ஸ்டோர்லாம். நான் என்னதான் இ-காமர்ஸ்னாலும் உங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஸ்டோர் போட ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா போடுங்க, ஸ்டால் போடுற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா போடுங்க. அது நம்ம எங்க போய் பிராண்டிங்கா உட்காருவோன்றதே தெரியாது. ஸோ எல்லா இடத்துலயும் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. பட் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் அலாட் பண்றது, எங்க கிட்ட அவ்வளவு பட்ஜெட்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது படிப்படியா போகலாம். இப்போ நான் அமேசான்ல வைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அமேசான் ஆட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை ப்ராஃபிட்டபிளா மாத்துங்க. அடுத்து ஃப்ளிப்கார்ட் ஆட்ஸ் ஸ்லோவா போங்க. பட் இது எல்லாமே ஒரே டைம்ல நான் பண்ணணும்னு சொல்ல வரல. பட் உங்களோட லிஸ்ட்ல இது இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நான் இதுல ட்ரை பண்ணணும். நம்ம ஏர்போர்ட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏர்போர்ட்ஸ்ல இப்படி ஒரு வண்டி தள்ளிட்டு போறோம், அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பீடிங் மாதிரி இருக்கும். ஐ கெஸ் அதுக்கு ₹1.50 கரெக்டா ரேட்டு தெரியல. ஸோ அதுக்கு வந்து ஒரு மீடியா பார்ட்னர் இருப்பாங்க. அது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியலாம். பட் நானும் அப்படிதான் நினைச்சேன். இந்த வாட்டி நான் ரொம்ப நேரம் தள்ளிட்டு வந்தேன், என்ன அறியாமே இப்படி தள்ளிட்டு அதை நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ எனக்கு ஓகே இது ஏதோ இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ இது மாதிரி நம்ம எங்க போய் பிராண்டிங்கா பண்ணுவோம்னு தெரியாது. அண்ட் ரீசெண்டா என்னோட கிளைண்டோட ஒரு ப்ராடக்ட் கூட பார்த்த, ஒரு பிராட்வேல ஒரு ஹோல்சேல் கடை. ஸோ அவங்க வந்து இந்த சாக்லேட்ஸ்லாம் இருக்கு, அப்புறம் இந்த பிராண்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவர் பிளான் பண்ணி பண்ணல, பட் யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை வச்சு அவர் ஒரு ப்ராடக்ட் பிராட்வேல அனுப்பும்போது அவங்க ஒரு ரீல் போட்டு அந்த பிராண்டுக்கு விசிபிலிட்டி வருது. ஸோ இது எங்க வேணா நடக்கலாம். அதனால எல்லா இடத்துலயும் எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ நோட் பண்ணிட்டே வைங்க. புரியுது எனக்கு பட்ஜெட் இருக்கு அது ஸ்டார்ட் பண்ணும்போது, பட் அந்த செக்லிஸ்ட்ல இருந்ததுன்னா அதுக்கான பட்ஜெட்ஸை நீங்க ரெடி பண்ணுவீங்க, ப்ரமோஷன் பண்ணிட்டே வரலாம். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கிறாங்க, உமன் வந்து ஒரு பிரேக் எடுக்கும்போது ஒரு சேலரி நம்ம வரலை அப்படிங்கும்போது கொஞ்சம் டவுன் ஆகும். சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் போது இ-காமர்ஸ் பிஸ்னஸை சூஸ் பண்ணலாமா, வீட்டில இருந்தே வேலை செய்யலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் லேடிஸ்க்கோ இல்லைன்னா ஒரு ஜென்ஸாக இருக்கட்டும் இந்த இ-காமர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் செட் ஆகுமா, எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? கண்டிப்பா செட் ஆகும். இப்போ நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் ஜாப் கிட்ட போனா வீட்டில் தான். இப்போ வரைக்கும் ஒரு வேர் ஹவுஸ் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது. ஸோ நான் 3 பிஸ்னஸ் பண்றேன், எல்லாமே ரிமோட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். மெயின் ப்ராப்ளமே ஏன் ரிமோட்ல பண்றோம், ஓகே குழந்தை இருக்கு, கண்டிப்பா என்னால வெளியில வந்து ஆஃபீஸ்ல நான் உட்காந்து வேலை வாங்கலாம். பட் யாராவது வரணும், நானே வரணும் இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ நான் வந்தா தானே டீமும் வருவாங்க. ஸோ உமனுக்குள்ள மெயின் ப்ராப்ளமே வீட்டை விட்டு நம்மளால ஃபுல்லா வர முடியாது. கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் தேவை. இருந்தாலுமே நமக்கு ஒரு என்னதான் வந்து கில்ட் ஃப்ரீயா வாங்கினாலும் அது ஒரு பாயிண்ட்ல கில்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ இது கண்டிப்பா உமனுக்கு செட் ஆனது. அதே மாதிரி மென் வீட்டில் இருக்காங்க, இல்ல நீங்க ஜாப் போயிட்டும் பண்ணணும்னா இது கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். ஏன்னா இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராடக்ட்ஸ் வீட்டில் வச்சிருக்கலாம். ஓரமா குட்டியா இருந்ததுன்னா, பெருசா இருந்ததுன்னா வேர் ஹவுஸ் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ அமேசான் வேர் ஹவுஸ், ஃப்ளிப்கார்ட் வேர் ஹவுஸ்லாம் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஃப்ளிப்கார்ட் வேர் ஹவுஸ் தமிழ்நாடுல இல்லை, பட் அதர் ஸ்டேட்ஸ்லயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் பண்ணா போதும். ஸோ ஆட்டோமேஷன் வந்து பாசிபிளா இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் உமன் வந்து இதை கண்டிப்பா பண்ணக்கூடிய பிசினஸ். அதனாலதான் என்ன அறியாம நானே இதுல வந்தனோன்னு எனக்கே தோணும். நீங்க வந்து உமனுக்கு வந்து இந்த பிசினஸ் ஓகே அப்படின்னு தான் சஜஸ்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஒரு யங்ஸ்டர், நம்ம உமனை பார்த்தோம், ஒரு யங்ஸ்டர் காலேஜ் முடிச்சுட்டு வர்றாங்க, ஜாப்
போகலாமா இல்ல ஐ மீன் அவங்க ஜாப் ஒன்று இருக்கு பட் எனக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்டார்ட் அப்பா இந்த காமர்ஸ் தொடங்குறது பெட்டரா இருக்குமா? கண்டிப்பா பண்ணலாம். இப்ப நானுமே அப்படிதான். நான் ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்ப கைவினை பொருட்கள் ஆஃப்லைன்ல வித்துட்டு இருந்தேன் வச்சுக்கோங்க. கடை கடையா ஏறி இறங்கினேன். அப்புறம் தெரிஞ்சவங்க கிட்டலாம் சேல் பண்ணிட்டு இருந்த பிசினஸ். அப்போ ஒரு 10K பண்ணும்போது பெருசா இருந்தது. பட் அதுல அதை ஸ்கேல் பண்ண முடியாது உங்களால ஒரு கட்டத்துக்கு மேல. தெரிஞ்ச சர்க்கிளே இவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க எத்தனை வாட்டி இதே பொருள் வைப்பீங்க? சோ எனக்கு என்னன்னா நான் ஒரே டிசைன் பண்ணிட்டா கூட அதை 100 பேருக்கு வைக்கணும். தெரிஞ்ச சர்க்கிள பண்ண முடியாது. ஸோ அப்ப அந்த காலேஜ் ஃபைனல் இயர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டட் டூ ஏர்லின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நான் பயப்படவே இல்லை. அந்த அந்த டைம்லாம் பயமே இருக்காது உங்களுக்கு. இப்ப நான் ஆரம்பிக்க சொன்னா கொஞ்சம் பயப்படுவேன். நிச்சயமா ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. கரெக்ட். அப்புறம் வந்து அந்த பணத்தோட மதிப்பு எல்லாத்தையும் நான் வேற மாதிரி திங்க் பண்ணுவேன். அப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆரம்பிக்கணும், வந்தா வருது, வரலன்னா பரவாயில்ல, நான் இவ்வளவு நாள் சம்பாதிக்கல. சோ உங்களுக்கு அந்த ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் மைண்ட். அது ஓகே, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எடுக்க முடியும்னா ஃபைன். ஸோ எனக்கு அதனால ஒரு நாளும் பயந்ததில்ல. எதுக்குமே நான் கூச்சப்பட்டது கிடையாது. இப்ப இன்ஜினியரிங் படிச்சு ஃபைனல் இயர். ஸோ அந்த கடையில போய் இறங்கி இந்த பொருளை போய் கேட்டு வேணா நான் கேட்டு வந்துடுவேன். எனக்கு அந்த கூச்சம், நம்ம வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், இல்ல நம்ம ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். இப்ப நான் ஐடில ஒர்க் பண்ணும்போது போக சொன்னா மேபி கூச்சப்பட்டிருப்பேன். நான் ஐடில எல்லாம் வேலை செய்யறேன், எனக்கு கடையில போக சொல்றீங்களேன்னு. ஸோ அந்த எதுவுமே இல்லாம ஒரு இளம் கன்று பயமறியாதுன்ற மாதிரி நம்ம ஈஸியா ஃப்ளோவா போகலாம். ஸோ அந்த டைம்ல இந்த பிசினஸ்ல எதுனாலும் நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. விளையாட்டா ரொம்ப இருந்தா பண்ண முடியாது. ஃபோக்கஸ்டா இருந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஸ்கேல் பண்ணலாம். ஓகே. காமர்ஸ் பொறுத்த வரைக்குமே ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருந்தீங்க. ஓரளவு ஒரு டைம் பீரியட் கொடுக்கலாம் அப்படிங்கறத. என்னென்ன நேரத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்ல நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஓகே. இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து லைட்டா சீசனல் ப்ராடக்டா இருக்குன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராடக்ட் வந்து விண்டர்ல மட்டும் தான் விற்கும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நான் அதிகமா ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு 500 பீஸ் வாங்கி வச்சிருக்கேன். விண்டர் முடிஞ்சு அடுத்து சம்மர் வரும். அப்போ எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து தங்கிடும். மேபி நான் அடுத்த வருஷம் அதை ரீசேல் பண்ணலாம். ஒரு நல்ல குவாலிட்டியா இருந்தா. இல்ல அதுக்குள்ள அது வேஸ்டா போயிடும்னா நமக்கு அதுல ஒரு லாஸ் வரும். ஸோ சீசனல் ப்ராடக்ட்ஸோட டீல் பண்ணும்போது நம்ம ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை தாண்டி சில சமயம் நம்மள அறியாம இந்த ப்ரமோஷன்ஸ் நிறைய பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் நமக்கே தோணும், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ட்டு மைண்ட் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுல ஒரு 1 lakh அதுல ஒரு 1 lakh போடும்போது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. சில சமயம் அது ஃபெயிலியர் ஆகும். ஸோ அந்த டைம்ல ஏன் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம அனலைஸ் பண்ணி அடுத்த வாட்டி தவிர்க்க முடியும். தாண்டி ஃபெயிலியர் தான். நான் உதாரணமா சொல்றேன், நான் ஒரு ரேடியோ ஆட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா போகும்னு நினைச்சு பண்ணிடுறேன். ஒரு 1 lakh ஸ்பெண்ட் பண்றேன்னு வைங்களேன். பட் அதுல இருந்து எனக்கு ஒண்ணுமே வரல அப்படின்னா அது ரியாலிட்டி. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி அடுத்த வாட்டி ஓகே நம்ம பொருளுக்கு இது சூட் ஆகாதோ அப்படி நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஸோ இது மாதிரி நடக்கும். இன்னொன்னு பல தப்பு என்னன்னா அக்கௌண்டிங்கே இல்லாம சில பேர் இருப்பாங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டோம், வரவு செலவுலாம் தெரியாது, எவ்வளவு விற்கிறோம் தெரியாது, எவ்வளவு வருதுன்னு தெரியாது, போறதுன்னு தெரியாது. எப்படி பணம் கையில இது ஆயிட்டே இருக்கு, அதனால ஒரு நமக்கு பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு எனக்குமே ஸ்டார்டிங்ல வந்து நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பண்ணல. ஃப்ளோ வந்துட்டு தானே இருக்கு நம்ம கிட்ட. அப்ப ஏதோ லேக்ஸ்ல வருதுல்ல, அதாவது ஸ்டேட்மெண்ட்ல ஓவரால் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கும்போது லேக்ஸ்ல இருக்குல்ல, அப்ப இருக்குன்னு தானே அர்த்தம். பட் அதை உட்காந்து நம்ம எவ்வளோ இப்ப எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாரு, அசட்ஸ் போடணும், ஹேண்ட் ஸ்டாக்ஸ் இன் ஹேண்ட் எவ்வளோன்னு போடணும், எவ்வளவு நம்ம வாங்கியிருக்கோம், இது வரைக்கும் கம்ப்யூட்டர்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்கோம், கேமராஸ் எவ்வளவு வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா பண்ணும். இது டிஃபால்ட்டா எல்லா கம்பெனிலும் பண்ணுவாங்க. பட் தனியா ஆரம்பிக்கும் போது நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். நான் பார்த்தது அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி பணம் பேங்க்ல வருது இல்ல, அப்ப சம்பாதிக்கிறோம் இருக்கு. சோ அதுல இருந்தே தெரியாம ஃபேமிலிக்கு அப்படியே எடுத்துட்டே இருப்போம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளால சப்ளையர்ஸ்க்கு பே பண்ண முடியல அப்படின்ற போதுதான் ஒரு பயம் வரும். ஓகே, அப்ப நம்ம எங்கேயோ தப்பு பண்ணணும். அப்புறம் தான் நான் உட்கார ஆரம்பிச்சேன். அந்த தப்பை பண்ணாம இருந்தாலே, அப்ப எந்த இடத்துல ப்ளீட் ஆகுது காசு அப்படின்னு பார்த்தாலே அங்க கட் ஷார்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்ப நான் ரீசெண்டா பாக்குறது வந்து இப்பதான் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தேவையில்லாத பெரிய ஆடம்பரம், பெரிய கற்பனை. நம்ம சின்னதா இப்பதான் ஒரு 100 பீஸ் வித்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய வேர் ஹவுஸ் ரெண்ட்டுக்கு எடுக்கிறது. கேட்டா வீட்டுல வந்து இடம் இருக்குதான், பட் இருந்தாலும் நான் பெருசாக்கணும்ட்டு. என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, பெருசானதுக்கு அப்புறம் வேர் ஹவுஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், அந்த வேர் ஹவுஸ்க்குரிய காஸ்ட் வாடகை எல்லாம் ஒரு 3 மாசம் வேஸ்டா போகும். ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர் ஹவுஸ்க்கு கொஞ்சம் வாங்க. ஏன்னா எனக்குமே இன்னும் ஞாபகம் இருக்கு, ஸ்டார்டிங்ல எல்லாம் வீட்டை ரொம்ப அப்படியே குப்பையா போட்டு இங்கெல்லாம் ஸ்டாக் எல்லாம் வச்சிருப்பேன். அப்ப தெரிஞ்சது ஓகே ஏதோ தப்பு பண்றோம், நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம ஒரு கடை வாங்கணும். உடனே நம்ம கடையெல்லாம் இப்ப ஈஸியா தான் கிடைக்குது. பக்கத்துல ஒரு கடையை பார்த்து ஸ்டாக்கை மாத்தி விட்டோம். ஓகே, ஒன்ஸ் வந்து ஓகே நம்ம நல்லா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிஸ்க் இருக்காது. பட் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே அதுக்கு தனியா பட்ஜெட் போட்டுறாங்க, ஒரு வேர் ஹவுஸ் ஒரு செட்டப்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் அங்க போய் ஓரமா ஒரே ஒரு போட்டி தான் இருக்கும். அந்த போட்டிக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய வேர் ஹவுஸ்? ஸோ அது கிடைக்கும், பயந்துருவாங்க. ஒருவேளை நான் பெருசானவனே எதுவுமே இடம் கிடைக்கலன்னா என்ன பண்றது, அந்த பயத்துல ஒரு ராங் இன்வெஸ்ட்மெண்ட்டா போயிடுது. ஸோ அதை தவிர்த்துக்கலாம்.
நம்ம ஒரு பொருள் சூஸ் பண்ணுறோம் காமர்ஸில் சேல் பண்ணுறதுக்காக, அந்த பொருள் நம்ம நினச்ச மாதிரி சேல் ஆகலை, கொஞ்சம் டவுன் தான் கொடுக்குது அப்படிங்கும்போது மறுபடியும் சரி இல்லை நான் அதை வந்து வின் பண்ணி காட்டணும், அதை நான் சேல் பண்ணி காட்டணும்னு இறங்குறது சரியா? ஓகே, தப்பு தான் பண்ணிட்டோம், ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, கொஞ்சம் பேக் எடுத்துட்டு வேற பொருள் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறது சரியா? ஓகே, இது வந்து டேட்டா தான் சொல்லணும் ஆக்சுவலா. அது என்ன மாதிரி பொருள், ஒருவேளை அது காம்படிட்டிவான பொருள் எடுத்துட்டோமா, சீசனலான பொருள் எடுத்துட்டோமா, இந்த மாதம் தவறான மாதமா அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்றேன். ஸோ லாஸ்ட் மந்த் ஃப்ரிப்புக்கு மேல ஒரு ஒரு ஃபுல் ஹேண்ட் கிளாத்திங் குழந்தைங்களுக்கு லான்ச் பண்ணோம். ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் ஸ்லோவா போச்சு. டிசம்பர் நவம்பர் வரும்போது பிக்கப் ஆகி ஸ்டாக் அவுட்டே ஆயிடுச்சு. ஸோ அப்போ அது வந்து எங்களோட கணிப்பு அப்போ தெரிஞ்சது, ஓகே தவறான டைம் நீங்க எடுத்துட்டீங்க, இதை ஹோல்ட் பண்ணுங்க, இப்ப சம்மர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், வின்டர் வரும்போது திருப்பியும் நம்ம பூஸ்ட் பண்ணி விடலாம், ஏன்னா அவங்க நிறைய ஸ்டாக் வாங்கிட்டாங்க. அப்ப அந்த டேட்டா அங்க பேசிச்சு. ஸோ அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள்ன்றதை வச்சு முடிவு பண்ணுங்க. ஒருவேளை அது சீசனல் ப்ராடக்ட்லாம் இல்ல, ரொம்ப காம்படிட்டிவா எடுத்துட்டோம்னா அதை அக்செப்ட் பண்ணுங்க. எஸ், இது ஒரு ஃபெயிலியர், இதுல இருந்து வெளியில வரலான்ட்டு. அந்த ஃபெயிலியரான ப்ராடக்ட்ஸ் ஒண்ணுமே இல்லை, நீங்க ஃப்ரீபியா கூட கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிறைய கான்டெஸ்ட் ரன் பண்ணலாம். ஸோ நிறைய பேஜஸ் அப்படிதான் கிவ் அவே கான்டெஸ்ட் ரன் பண்ணுவாங்க. டேக் 3 people, கமெண்ட், ஆட் டு யுவர் ஸ்டோரி, இதெல்லாம் வந்து பண்றதே வந்து அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு. ஸோ நமக்கு ஃபாலோவர்ஸும் வருவாங்க, ஃப்ரீ ப்ராடக்ட்ஸும் பண்ண முடியும். ஸோ ரொம்ப அந்த ப்ராடக்டோட அட்டாச் ஆக வேணாம். அதுதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே, அடுத்த சப்ளையர்ஸ் பத்திலாம் பேசும்போது, நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கும்போது சப்ளையர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்? ஓகே, இப்போதைக்கு நீங்க லோக்கல் சப்ளைஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப வெல் அண்ட் குட், ரொம்ப நல்ல விஷயம். பட் எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கிறது இல்லை. முக்கால்வாசி இந்தியா மார்ட்ல தான் நம்ம அப்ரோச் பண்றோம். ஸோ ரொம்ப ஹானஸ்டா சொல்ல போனா நம்ம தமிழ்காரங்களுக்கு, இப்போ எனக்குமே ஹிந்தி ரொம்ப தெரியாது, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துட்டு வரேன். ஒரு சப்ளையர் எடுத்தோம்னா முக்கால்வாசி குஜராத், அதாவது சூரத் சைடு, மும்பை தான் இருப்பாங்க. நம்ம ஃபோன் பண்ணி பேசி அவங்களுக்கு புரிஞ்சு அதை நம்ம ரிப்ளை பண்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சப்ளையர் ஒழுங்கா ரிப்ளை பண்றாங்களோ, நமக்கு வேற ஹிந்தி பிரச்சனை நிறைய இருக்கும். ஸோ நானே வந்து என்னாலையும் பேச முடியல, நான் யாராவது டீம் பர்சனுக்கு அசைன் பண்ணி கொஞ்சம் பேசிட்டு சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் புரியும், பட் இருந்தாலும் ரிட்டர்ன் பேச அந்த அளவுக்கு தெரியல, இப்பதான் கத்துட்டு வரேன், இதுக்காகவே கத்துக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்க கேட்டா அதை கரெக்டா ஹானஸ்டா கொடுக்கணும். ஏன்னா நாங்க 2-3 சப்ளைஸோட ஏன் டைப் ஸ்டாப் பண்ணோம்னா, நம்ம ஒரு பொருள் கேட்போம், எனக்கு இந்த பொருள் ஏ பொருள் வேணும்னா அதுல லைட்டா மாடிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப ரொம்ப அவங்க எத்திக்ஸ் ஃபாலோ பண்றவங்களா இருந்தா நீங்க எவ்வளவு நாள் வேணா அசோசியேஷன் வச்சுக்கலாம், ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனா கூட யோசிக்க வேணாம். ஆனா நான் கேட்ட பொருளே மாத்தி அமைச்சிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களோட வந்து ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஹார்ட் ஆக்சுவலா ஃபிகர் அவுட் பண்றது நல்ல சப்ளையர்ஸ். ஸோ என் டீம்லயும் வீட்லயும் ஒன்று சொல்லுவேன், ஒருத்தங்க செட் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஒரு சப்ளையரோ யாரோ ஒருத்தங்கன்னா அவங்களோட ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணாலுமே அதை நாங்கள் தக்க வச்சுப்போம். அந்த பில்லிங்ல எதுவுமே பிரச்சனை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம புதுசா ஒருத்தர்கிட்ட போறோம், அவர் வாக்கு கொடுத்துட்டு ஒன்னும் அதை சப்ளை பண்ண முடியல, குவாலிட்டி கம்மியாயிடுச்சுன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பே தப்பு. 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என்டையர் ப்ராஜெக்டே போயிடும். ஸோ சப்ளைஸோட கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாடு பீப்புளுக்கு இருக்க மேஜர் ப்ராப்ளம், நார்த் இந்தியா போகும்போது நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி நமக்கு தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ கரெக்டா அதை மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணலாம். இல்லை ரொம்ப கஷ்டமா இருந்தால் பிராட்வேல போய் தயவு செஞ்சு வாங்கிடுங்க, சிம்பிளா முடிஞ்சிடும் வேலை. இப்போ வந்து நம்ம சில பொருள் ரீட்டைலாக வைப்போம், ஹோல்சேலாக வைப்போம். இந்த ரீட்டைல் மற்றும் ஹோல்சேல் இது ரெண்டுமே பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, நான் ஹோல்சேல எனக்கு ரொம்ப சவுண்ட் நாலேஜ் கிடையாது, நான் முக்கால்வாசி B2C தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் எஸ் B2Bயும் பண்ணலாம். நீங்க அமேசான்லேயே B2B போர்ட்டல்ஸ் இருக்கு, இல்லை நீங்க ஆன்லைன்லயுமே நிறைய, நான் என்னோட காம்படிட்டர் சில பேர்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களே பல்காவும் பண்றாங்க. இப்போ உதாரணமா ரீசெண்டா சும்மா நான் கால் பண்ணி ஒருத்தவங்கிட்ட பேசினேன், அவங்க வந்து கிளாத்திங் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அவங்க வந்து B2B தான், நீங்க வந்து ஹோல்சேலா வாங்கிக்கோங்க, மினிமம் 300 பீஸ் வாங்கிக்கோங்க, உங்க பிராண்ட் நேம் வேணாலும் நாங்க போட்டு தரோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஆன்லைன் பொறுத்து இருக்கு. பட் நான் ரொம்ப சவுண்ட் நாலேஜ் இல்லாதனால B2B பத்தி என்னால அந்த அளவுக்கு கமெண்ட் பண்ண முடியல. இப்போ வந்து எனக்கு ஒரு 2 டவுட் இருக்கு. நான் ஒரு பொருளை வாங்குறேன், ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல அதை நான் சேல் பண்றேன், அது ஒரு சைட். இன்னொன்று எங்கிட்ட பல்கா பொருள் இருக்கு, அந்த இ-காமர்ஸ் சைட் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, நான் உங்களுக்கு சேல் பண்ணிட்டேன், மொத்தமாக சேல் பண்ணிட்டேன். இது ரெண்டுலையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ரெண்டும் என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸை நமக்கு கொண்டு போகும்? ஓகே, B2B-யா பண்றது இல்லையா? ஸோ B2B-யா இப்போ நான் டீல் பண்றதுனால நான் அதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஸோ நிறைய பேருக்கு B2C பிடிக்காது, இதான் யதார்த்தம். நான் உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்து உங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி போட்டு அந்த பேமெண்ட்டை வாங்குறதுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட 10 பொருள் வித்துட்டு போயிடலாம். இப்போ நானே ஒரு செல்லர், நான் குஜராத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, எனக்கு மொத்தம் இந்த பீஸ் 50 பீஸ், இது 100 பீஸ் அப்படின்னு அனுப்பிச்சிடுவாரு. அதுல ஒரு பீஸ் டிஃபெக்டா இருந்தாலும் அது அவரோட பொறுப்பு கிடையாது, நான் பே பண்ணிட்டேன். ஆனா B2C-ல அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு பொருள் அனுப்புறேன், 10 நாளைக்குள்ள அது உடஞ்சிருச்சு, இல்ல உங்க வீட்டுல யாரோ உடச்சிட்டாங்கனாலும் நீங்க ரிட்டர்ன் போடுவீங்க, அதை நான் பேர் பண்ணணும். ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஆஸ் அ செல்லரா நிறைய பேர் B2B ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனா இப்ப எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா, நம்ம முக்காசி மார்க்கெட் பிளேசஸ்ல செல் பண்ணிட்டு இருக்கிறதுனால, பட் அது அந்த சைடும் we are trying to explore, பட் அந்த அளவுக்கு இல்லை. ஆனா அந்த சைடு போனோம்னா ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா பல்கா அனுப்புவோம்.
அதே மாதிரி கொஞ்சம் மேனுஃபேக்சர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். ஏன்னா கஸ்டமைசேஷன் பாசிபிள். ஸோ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹெட்பேண்டே வாங்குறேன் அப்படின்னாலும் அதில் என் பேர் போட்டு தரீங்க, என் பிராண்ட் பேர் போட்டு தருவீங்கன்னா அது B2Bக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி B2Bலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ட்ராப் ஷிப்பிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நம்ம ஆர்டர் வந்து கலெக்ட் பண்ணிடுவோம், நம்ம கிட்ட பொருள் இருக்காது. முக்காவாசி மும்பை, குஜராத்ல தான் இருப்பாங்க. அவங்க வந்து நமக்காக ஷிப் பண்ணிடுவாங்க கஸ்டமருக்கு. அவங்க எல்லாம் ஒன்றும் இல்லை, சைனாலேருந்து பொருள் வாங்கி வச்சிருப்பாங்க, இல்லை அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டர் வந்தாலும் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. பட் பிரச்சனை என்ன, அந்த ஒரு ஆர்டர்ல ரிட்டர்ன் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை கரெக்டாக தான் பண்ணுவாங்க. ஸோ B2Bன்னு போகும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். இந்தியாலேயே நிறைய பேர் வந்து ஷாப்பிஃபைன்னு ஒன்று வெப்சைட்ல ட்ராப் ஷிப்பிங் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வந்து யார் அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி ஹோல்சேல யார் பண்றாங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணி எங்களுக்கு அந்த மாதிரி ஆர்டர் வந்தால் நீங்கள் பேக் பண்ணி கொடுப்பீங்களான்னுவாங்க. ஸோ நாங்களே நிறைய சப்ளைஸ்க்கு வந்து 100-200 ஆர்டர்ஸ் அது மாதிரி டெஸ்டிங்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அது ஒரு பெரிய மார்க்கெட் தான். அண்ட் அவங்களும் இந்தியா மார்ட்ல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது தனி இது தனி, ரெண்டுத்தையும் அஃப்கோர்ஸ் கம்பைன் பண்ணியும் பண்ணலாம். பட் நான் இன்னும் அந்த அளவுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்றேன், அதில் வந்து பிஸ்னஸ் மேனேஜர் சஸ்பென்ஷன், ஆட் அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் நடக்கும். இப்போ எனக்குமே அதில் நடந்திருக்கு. இதே நம்பிட்டு இருந்தேன்னா ஓகே என்னோட BM பிஸ்னஸ் மேனேஜரே போயிடுச்சு, ஆட் அக்கௌண்ட்டே போயிடுச்சு அப்படின்னா என்னால் வந்து என்டையர் பிஸ்னஸ் அப்படியே லாக் ஆகிருக்கும். ரெகுலராக நான் ஒரு ரேட் விற்கிறேன், அதை விட நம்ம கம்மியாக விற்கலாம். ஏன்னா இப்போ நான் எப்படி யோசிப்பேன்னா, சேல் வருதுன்னா ஓகே 5000 ரூபாய்க்கு மேலே போட்டால் 10% டிஸ்கவுண்ட். ஸோ ஒரு செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த நாளுக்காக தான் வெயிட். இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸும் நாங்கள் வந்து இவ்வளோ லாஸில் இருக்கோம்னு சொல்கிறதுனால ஓகே நிறைய ப்ளீட் பண்ணலாம் போல நினச்சிட்டு ஆட்ஸ்லேயோ தேவையில்லாத ஆட்ஸில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.